இன்றைய சிந்தனையில் ஒரு பெரிய வித்வான் படகுல போயிட்டு இருந்தார். அந்த படகோட்டியை பார்த்து, உனக்கு தர்க்க சாஸ்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாதுன்னு சொன்னான். உன்னோட வாழ்க்கையில் கால் பங்கை நீ வீணடிச்சிட்ட அப்படின்னா. சரி, வேதாந்தம் சித்தாந்தம் ஏதாவது படிச்சிருக்கியா தெரியுமான்னு கேட்டார். தெரியாதுன்னு சொன்னான். அரைவாசி வீணடிச்சிட்ட உன்னோட ஆயுளில் அப்படின்னா. அப்புறம் தர்மசாஸ்திரம் நீதி நூல்கள் ஏதாவது படிச்சிருக்கியா அப்படின்னா. இல்லை அப்படின்னா. முக்கால் வாசி உன்னோட ஆயுள் வீணாக போச்சு அப்படின்னா. அந்த நேரம் இந்த படகுல விரிசல் ஏற்பட்டு தண்ணி உள்ளே வந்துடுச்சு. உடனே அவன் கேட்டான், உங்களுக்கு சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டான். தெரியாது அப்படின்னா. நீங்கள் உங்களோட வாயில் முழுவதையும் வீணடிச்சிட்டிங்க. எனக்கு நீச்சல் தெரியும், நான் குதித்து தப்பிச்சுக்க போகிறேன். உங்களுக்கு நீச்சல் தெரியாது, நீங்கள் மூழ்கி சாக போகிறீங்க, உங்கள் ஆயுள் முழுவதையும் நீங்கள் வீணடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி தண்ணியில் குதித்து நீந்த ஆரம்பிச்சிட்டான். என்ன அர்த்தம்? தற்காப்பு கலைகள் தெரிஞ்சுக்கணும், தொழில் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இல்லாமல் வெறும் புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு தான் என்ன பிரயோஜனம்? இதை ரொம்ப படித்தவங்க சாமியும் கும்பிட மாட்டாங்க. ஒருத்தர் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு ஒருத்தர் ஒரு பக்தன் வந்த வழியில் வந்து தன்னைத்தானே ஒரு தரம் அப்படி பிரதட்சிணம் பண்ணிட்டான். ஒரு புலவர் அங்கே போனவர் கேட்டார், வித்வான் பெரிய படித்தவர், இந்த தன்னைத்தானே என்னை சுத்திக்கிறியே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாது அப்படின்னு. 4 பக்கமும் சுற்றும்போது உனக்குள்ள நீயே சுற்றிக்கிற, அதனால் இது கூட தெரியாமல் நீ இப்படி சுத்திரியே, மூட பழக்கம், மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவனுக்கு ஞானம் இல்லை, நூல் அறிவெல்லாம் கிடையாது, ஆனால் பக்தி இருக்குது. இவன் தானே சுற்றிக்கிட்டு எதுக்குன்னு தெரியாது, ஆனாலும் அவன் சுற்றுறான். அவர் படிச்சிருக்கார், எல்லாம் தெரியும், ஆனால் அவன் கோவிலுக்கு போகல, சாமி கும்பிடல. அதில் என்ன பிரயோஜனம்? அதனால் இந்த நெருப்பு தெரிஞ்சு சுட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். அவன் தெரியாமல் செஞ்சாலும் பக்தி பண்ணாலும் அவனுக்கு பலன் கிடைக்கும், தெரிஞ்சு பண்ணினாலும் பலன் கிடைக்கும். அதனால் பக்தி வேணும். பகவானை பக்தி பண்ணணும், நல்ல வழியில் நடக்கணும். பக்தி இருந்தாலே போதும். கடவுள் பார்த்துருக்கார், நாம் செய்கிறதெல்லாம் அப்படின்னு நினச்சாலே போதும், தெரிஞ்சாலே போதும், அந்த உணர்வு இருந்தாலே போதும், தப்பு செய்ய மாட்டான், நல்ல வழிக்கு வந்துடுவாங்க. அதனால் கடவுளை வழிபடணும், பக்தி பண்ணணும். நட்ட கல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில் சொல்கிறார் இல்லையா? கல் பேசுகிறது அப்படிங்கிற, லிங்கம் ஒன்றும் பேசலை, உள்ளே இருந்து கடவுள் தான் பேசுகிறார் அப்படிங்கிறார். அதனால் அதை நாம் உணரணும், நாம் உணரணும், நமக்குள்ளே இறைவன் இருக்கான் அப்படிங்கிறதையும் நாம் உணரணும், அவன் பார்த்துட்டு இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதனால் தப்பு செய்யக்கூடாது, பகவானை பக்தி பண்ணணும். நாம் தெரிஞ்சோ தெரியாமல் செய்யக்கூடிய வினையினால் நமக்கு துன்பங்கள்லாம் வருது, அந்த துன்பங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் பகவானை பக்தி பண்ணணும். அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம். இந்த பிறவிலையும் இன்பமாக வாழ்வதற்கு, மறுமையிலையும் நிலையான பேரின்பத்தை அடைவதற்கு அதுதான் சிறந்த வழி.